கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் குடும்பத்தினராய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட நம்ம அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் மிகவும் அற்புதமான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 8வது அதிகாரம் அதிலே 32வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. நீங்களோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 31வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது யாரிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் என்று நம்ம பார்க்கும் பொழுது யூதர்களை நோக்கி, அதிலையும் விசுவாசித்த யூதர்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன விசுவாசித்தாங்க? 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். எவைகளை? அவர் மனுஷகுமாரன் என்றும் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அப்போ அநேக காரியங்கள், பிதா போதித்த அநேக காரியங்கள் இவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது அநேக காரியங்கள், நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன், நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன், நான் இந்த உலகத்தில் உண்டானவன் அல்ல, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீர் யார் என்று கேட்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளை உலகத்துக்கு கொடுக்கிறேன். இப்படி சொல்லி அவர் என்னை அனுப்பினார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம் யூதர்கள் விசுவாசித்தார்களா? ஆனா ஒரு காரியம் நடக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க விசுவாசித்தாச்சு, உங்களை நோக்கி ஒரு காரியத்தை நான் சொல்றேன். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டீங்க? நீங்க என்ன விசுவாசித்துட்டீங்க. இப்போ பேய்களும் அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதையும் நடுங்குகிறதையும் நாம் வேதத்துல பார்க்கிறோம் இல்லையா? அப்ப விசுவாசிக்கிறதுன்னு சொன்ன உடனே நாம் விடுதலை ஆவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாச்சுன்னா, அவர் என்ன சொல்றாரு? என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப விசுவாசிக்கிற ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது நமக்குள்ள ஒரு பாடம் தான். நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். என்னன்னு விசுவாசிக்கிறோம்? அவர் நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக மரித்தவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அது விசுவாசித்தா மட்டும் நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருமா? இல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் இந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இந்த விசுவாசம் அது ஒரு முதல் ஸ்டெப்பாக இருக்கிறது. ஆனா இதற்கு பிற்பாடு நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அது என்ன? அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்க என்னுடைய உபதேசத்துல நிலைச்சிருந்தீங்கன்னா எனக்கு சீடராய் இருப்பீர்கள் என்று. இப்படி அவருக்கு முதலாவது நம்ம பார்க்கும்போது அநேக சீடர்கள் இருந்தாங்க. இந்த 12 பேர் மட்டும் இல்ல, அநேக சீடர்கள் அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். சீடர்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவை தங்கள் போதகராக தெரிவு செய்து கொண்டு கீழ்ப்படியத்தக்கதாக அவரிடத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு அவர் என்னென்ன செய்கிறார்ன்றதை அனுதினமும் பார்த்தவர்களாக, அவரோடு கூட சஞ்சரித்தவர்களாக, அவர் உபதேசத்தை கை கொண்டு அவர் சொல்லுகிறபடி நடக்கிறவர்கள் தான் யாரு? சீடர்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவருடைய உபதேசங்களை கேட்டு அவரை விட்டு பிரிந்து போனவர்கள் உண்டு என்று யோவான் 6வது அதிகாரம் 66வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்ப என்ன? பின்வாங்கி போகிறவர்களாகிய இவர்களுக்கு விடுதலை பெற முடியாது. இன்னைக்கும் இந்த யூதர்களிடத்துல கர்த்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நீங்கள் விடுதலையாக வேண்டும். என்ன விசுவாசித்தீங்க சரி, ஆனா அதுக்கு அடுத்ததாக என்ன செய்யணும்? நீங்க என் போதகத்துல நிலைத்திருக்க வேண்டும். போதகத்துல நிலைத்திருந்தீங்கன்னா நீங்க யாரா மாறுவீங்க? சீடர்கள்
சீடர்களாய் மாறுவீங்க. சீடர்களாய் மாறின பிற்பாடு, அதாவது சீடர்களுக்கு தான் முதல் அந்தியோக்கியாவில் வைத்து கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சீடர்களாய் இருக்கிற நாம தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய போதகத்துல நிலைத்திருக்கும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சீஷர்களா இருந்துட்டா மட்டும் போதாது, சத்தியத்தை அறிய வேண்டும். அவரோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இருக்கும்போது நாம என்னது? சத்தியத்தை அறிவீர்கள். ஒரு வசனத்தை கேட்ட உடனே அதன்படி நம்ம வாழும் பொழுதுதான் அந்த சத்தியம் என்ன, இது என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தது, என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, என்னிடத்தில் இருக்கிற எந்த காரியம் என்னை விட்டு அகன்று போனது என்பதெல்லாம் நாம் அறிகிறது தான் அந்த சத்தியத்தை அறிகிற ஒரு காரியம். அப்போ நாம் சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு ஆச்சுன்னா, நாம் விடுதலை பெற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த கர்த்தரோடு கூட நடந்த அநேகர் அவரை விட்டு பிரிந்து போகிற இந்த உபதேசம் கடினமாய் இருக்கிறது என்று சொல்லி அவரை விட்டு அகன்று போனதை, பிரிந்து போனதை நாம் வேதத்துல நாம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தவர்களாகிய யூதர்களுக்கு அவர் சொன்ன உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனதில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். அவர் என்ன சொல்றாரு? நீங்க இப்ப கேட்டீங்க, விசுவாசித்தீங்க, சரி, ஆனா அடுத்ததாக உங்களுக்கு ஒரு விடுதலை ஒன்று வர வேண்டியது இருக்கிறது. அது என் போதனைகளிலே நீங்கள் நிலைத்திருந்தா மட்டும்தான் அந்த விடுதலை நீங்க பெற முடியும் என்று கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால், கிறிஸ்துவை பொதுவாக அவர் தேவனுடைய குமாரன், அவரிடத்துல இன்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம கேட்டா நாம் அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றுள்ள விசுவாசம் அவர்களிடத்துல இருக்கிறது. ஆனா அவர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இல்லை. விடுதலை பெற்ற வாழ்க்கை அநேக கிறிஸ்தவர்களிடத்துல இன்றைக்கு இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். சத்தியத்தின்படி நாம வாழதான் பல காரியங்களிலிருந்து நாம் விடுதலையாக முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இங்கே அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், எங்களுக்கு நாங்க ஒண்ணும் யாருக்கும் அடிமைகள் அல்ல என்று இவர்கள் எதிர்த்து நிற்பதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். கடைசியில கல்லெறிகிறதற்கு கல்லையும் தூக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப ஒரு விடுதலையின் வாழ்க்கை நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும். என்ன விடுதலை? விடுதலை என்றால் என்ன? எதிலிருந்து நாம் விடுதலை ஆக போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலவிதமான கிரியைகள், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள், உலகத்திலிருந்து உண்டாகக்கூடிய அநேக காரியங்கள், பாவத்தின் மூலமாக வந்த அநேக அடிமத்தனங்கள், இதிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை ஆக வேண்டியது அவசியமாயிருக்கிறது. லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்ட இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அதற்கு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் தங்கி இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த ஆவியானவர், மனுஷகுமாரனாக வந்த அவரிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஏன்? மனிதனாக வந்து செய்ய வேண்டிய அந்த திட்டங்கள், பிதாவின் சித்தங்கள் இவர் செய்து முடிக்க வேண்டியது இருக்கிறது. அதுல இருக்கிற சித்தங்கள்ல ஒண்ணுதான் என்னது? விடுதலை ஆக்கக்கூடிய காரியம். இவராலே அல்லாமல் ஒருவரும் விடுதலை ஆக முடியாது. குமாரனாலே அல்லாமல் ஒருவனும், குமாரன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை என்று யோவான் 8வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் வீட்டிலே நிலைத்திருக்கிறவர், அவர் அடிமை அல்ல, அவர் சொந்த குமாரன். அப்படி இருக்கும் பொழுது அவர் விடுதலை கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அநேக அடிமத்தன வாழ்க்கை நம்ம
நம்மிடத்துல இருக்கிறது. இது நாம் சத்தியத்தை அறியதான் பல காரியங்கள் நம்மை விட்டு வெளியே போகும். இப்போ கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்துல புறம்பே தள்ளு என்ற ஒரு செய்தியை நான் போட்டிருந்தேன். அதனுடைய அர்த்தம் என்ன, கர்த்தர் எதற்காக அது கொடுத்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, புறம்பே தள்ளு, எதெல்லாம் புறம்பே தள்ள வேண்டுமோ மாம்சத்தின் கிரியைகள். ஒருவனுக்குள் ஆவி வாசமாயிருந்தால் அவன் ஆவிக்கு உட்பட்டவனாயிருந்து மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் இராமல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இது ஒரு சத்தியம். என்னது? மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருந்தோமே ஆனால் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியின்படி பிறந்த யாவரும் பாவத்தை செய்வதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று. அப்படின்னா இது ஒரு சத்தியம். நமக்கு அது புரிய வரும். அப்ப என்னுடைய மாம்சத்தின்படி நடக்கக்கூடிய கிரியைகள் அநேகமா இருக்கிறது. கோபம், தூஷணம், வம்பு, பொறாமை, விபச்சாரம், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அப்ப இதுக்குள்ள நான் இன்னும் உட்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆச்சுன்னா நான் இன்னும் புறம்பே தள்ள வேண்டியது கிறிஸ்துவின் நாமத்தினாலே புறம்பே தள்ளவில்லை, இன்னும் அடிமத்தன வாழ்க்கைக்குள்ளாக தான் இருக்கிறேன் என்பது ஒரு சத்தியம். இது நமக்கு ஆழமாக வரும் பொழுது நம்மிடத்திலிருந்து இது வெளியேறுவதை நாம் பார்க்க முடியும். அல்லது ஜெபத்தினால உபவாசத்தினால, கர்த்தாவே இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு எனக்கு இதுல ஒரு ஜெய வாழ்க்கையை தாரும் என்று ஏற்கனவே ஜெயம் கொண்டவராகிய அவரிடத்துல நம்ம கேட்கும்போது அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு சத்தியம். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்க அதை தியானிக்க அதன்படி நாம் நடக்க நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிறது தெரியுமா? பரிசுத்தம் உள்ளதாக மாறுகிறது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல வருகிறது. அப்பொழுது கர்த்தர் நம்மை எப்படியாகிலும் நம்முடைய சரீரத்தை மீட்டு கொள்ளுவார், நம்முடைய சரீரத்தை உயிரடைய செய்வார், ஒரு புதிதான மகிமையுள்ள சரீரத்தை நமக்கு கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள்ளான புதிய சிருஷ்டியாக நாம் மாறிவிடுவோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வேதத்தை ஒரு கடமையாக வாசிக்கிறதோ, ஜெபத்தை ஒரு கடமையாக செய்கிறதோ இது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இதன்படி நாம் வாழ வேண்டும். கர்த்தர் அதுதான் சொல்றாரு, இந்த வார்த்தையில் நிலைத்திருந்து நீங்க எனக்கு சீடராய் இருக்க வேண்டும். சீடர்களாய் இருந்தா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நாம விடுதலை பெற வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த விசுவாசித்த யூதர்கள் என்ன கேட்கிறாருங்க? நாங்க எதுல இருந்து விடுதலை, அதாவது நீர் எப்படி சொல்லுகிறீர், விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க காலங்காலமாக என்ன செய்து கொண்டு வரீங்க? பாவத்தை பிராக்டிஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில பாவம் என்றென்றைக்கும் நிலை கொண்டிருக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய போதனையை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக அதை பிராக்டிஸ் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வசனத்தின்படி வாழக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்துல வரும் பொழுது நாம இந்த பாவத்தை செய்யாமல் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக முடியும். அதனால கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ கர்த்தருடைய கரத்துக்குள்ள நாம் சீடர்களாய் மாறி நம்மை முழுவதுமாய் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையினால அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாப்போமா, என்னெல்லாம் வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதுல இருந்தெல்லாம் நாம் விடுதலை ஆகிறோன்றது நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த சிறையிருப்புக்குள்ள பிசாசானவன் நம்மை வைத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் வந்தார். அவர் வந்து இந்த சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயம் பலவிதமான காரியங்களிலிருந்து குணமாக்க வேண்டும் என்று வந்தவராய் இருக்கிறார். ஆனா இப்படி வந்தவரை நாம் விடுதலை ஆவதற்கென்றே நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விடுதலை ஆவதற்கென்றே அந்த வார்த்தைகளை, அந்த போதனைகளை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து அதுல நிலைத்திருக்க வேண்டும் என அன்பானவர்களே. அப்படி இருந்தா மட்டும்தான் ரட்சிப்பை நம்மாலே காத்து கொள்ள முடியும். ரோமர் 6வது அதிகாரம் 18-22 வசனத்துல நாம வாசிக்கும் பொழுது, பாவத்திலிருந்து முதலாவது கர்த்தர் வசனத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது, சத்தியத்தை நாம் அறியும் பொழுது பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். பாருங்க, பாவத்தினின்று நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். அப்ப யாருக்கு முதலாவது நாம அடிமைகளா இருந்தோம்? பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளா இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால்
பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகும் பொழுது நாம் தேவனுக்கு அடிமைகளாக மாறுகிறோம். தேவனுக்கு நாம அடிமைகளாக மாறும் பொழுது பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலனாய் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ தேவனை தரிசிக்க வேண்டுமானால், நாம் மரணத்துக்கு பிற்பாடு அவரை போய் சேர வேண்டுமானால் பரிசுத்தமாகுதல் நமக்கு இருக்க வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு அடிமைகளாய் இராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த விடுதலை நமக்கு தர குமாரனாலதான் முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலதான் இந்த விடுதலை நமக்கு தர முடியும் என்று வேதம் நமக்கு கிளியராக சொல்லுகிறது. அப்போ அதுக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும். அப்போ பாவத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். அடுத்ததாக என்ன? ரோமர் 8வது அதிகாரம் அதிலே 1-2 வசனத்தை நாம வாசிக்கும் பொழுது ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நமக்கு விடுதலை. பாருங்கள், ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, இப்ப நம்ம என்ன பண்றோம்? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு அவருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்கிறோம். அந்த போதகத்துல நாம் தங்கி இருந்து அதன்படி நாம வாழும் பொழுது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. அப்ப எத்தனை பிரமாணங்கள் இருக்கிறது என்று பாருங்கள். பாவம், மரணம் என்ற ஒரு பிரமாணம், பாவ பிரமாணம், மரண பிரமாணம் என்றொன்று இருக்கிறது. ஆனால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவேசுவுக்குட்பட்டவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, விடுதலையாக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம்? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நாம அந்த பாவ பிரமாணத்திலிருந்து, மரண பிரமாணத்திலிருந்து, ஆக்கினை தீர்ப்பின் காரியத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கு என்ன இல்லை? ஒரு இட்டர்னல் பனிஷ்மெண்ட் இல்லை. காலகாலத்துக்கும் எரிந்து கொண்டிருக்கிற தீயில கிடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நமக்கு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இதுக்கு நம்ம அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் தேவனுடைய குமாரன் தான், அவர் எனக்காக வந்து மரித்தார் தான் என்று விசுவாசித்த மட்டும் பத்தாது. வாழ்க்கை சரியா இருக்கணும். மாம்சீக பிரமாணத்தை நாம் சாகடிக்க வேண்டும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ளாக நாம இருக்கக்கூடாது. பொறாமையினாலும் அகங்காரத்தினாலும் பெருமையினாலும் நிறைந்தவர்களாய் இஷ்டப்படி சூதும் அநியாயமான காரியங்கள், அநீதியின் பிரமாணத்துக்குள்ள நம்ம இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, அதுல நம்ம இருந்துட்டோம்னா நம்மளால முடியாது. ஆனா நம்ம விடுதலை ஆக முடியாம கஷ்டங்களுக்குள்ளாக சிக்கி கொண்டிருக்கிறோம். விடுதலை ஆக வேண்டுமானால் சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கை நம்மிடத்துல இருக்கணும். நீங்களோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த விடுதலையாக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாக நாம வர வேண்டியது அவசியம். அடுத்ததாக என்ன? அவர் எதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார் தெரியுமா? மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் அதிலே 14-15 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்ப என்ன விடுதலை தருவதற்காக கர்த்தர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்துல வந்தார் அப்படின்னாச்சுன்னா, மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக, பிசாசனுடைய அதிகாரத்திலிருந்து, அவன் நம்ம சுமத்துகிற இந்த பல குற்றச்சாட்டுகளின் நிமித்தமாக மரண பயத்துக்குள்ள இருக்கிற அநேகரை விடுதலை ஆக்கும்படிக்கு, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வந்தார். அவர் ஜெயம் கொண்டவர். எனக்கு அன்பானவர்களை, நாமும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதா இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்ப அவர் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை தருகிறார். அடுத்ததாக என்ன? மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறார். அடுத்தது என்ன? இந்த உலகத்தின் கட்டுகளிலிருந்து. உலகம் அநேக காரியங்கள் சொல்லுகிறது. இந்த உலகத்தரமான ஓட்டத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தருகிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம வாசிக்கும் பொழுது, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து
நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். இந்த உலகத்துல ஒன்னும் நம்ம கொண்டு வரல, உலகத்துல இருந்து ஒன்னும் நம்ம கொண்டு போக போறதும் இல்ல. இது என்னது? நிச்சயமான ஒரு காரியம், இது உண்மையான ஒரு காரியம் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்போ உலகத்தரமான ஆட்கள் அநேகர், கிறிஸ்தவர்களிலே அநேகர் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறார்கள்? பணம் சம்பாதிக்கிறதுல போதுன்ற அந்த மனது இல்லை, இருக்கிறது போதும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். அவர் ஒன்றும் நம்மளை பிச்சை எடுக்க எல்லாம் விடுறது இல்லை. நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிற அந்த வாழ்க்கை போதும் என்று. இனி இன்னும் அதிகமாய் நமக்கு பணத்தை தந்து அவர் ஆசீர்வதிப்பார் என்றால் அது அநேகருக்கு நாம் கொடுக்கக்கூடிய, பகிர்ந்து கொடுக்கக்கூடிய காரியமாய் இருக்கணும். தேவனுடைய ஊழியம் நன்றாய் நடப்பதற்கு உதாரத்துவமாக கொடுக்கிறவர்களாய் நாம இருக்கணும். உதாரத்துவமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து அந்த பிரியம் நம்மிடத்திற்கு வர வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக தான் நாம இருக்க வேண்டும். அப்போ உலகத்திலிருந்து நம்ம ஒன்றும் எடுத்துக்கொண்டு போறதும் இல்லை, உலகத்துக்கு நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பணத்துக்கு பின்னதாக ஓடி பலவிதமான அழிவிலும் கேட்டிலும் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை இப்படி மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, பாருங்க இந்த பண ஆசை என்ன செய்கிறது? விசுவாசத்தை விட்டு வழுவும்படிக்கு செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப நம்ம எதற்காக நாட வேண்டும்? இந்த உலகத்துல இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கிக்கொண்டு மீண்டும் ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, கேடுண்டாகுகிறது. தீமையான காரியங்கள் நமக்கு வந்து நடக்கும். அப்போ திரும்ப ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள நம்ம போகாம, நீயோ தேவனுடைய மனுஷனை எப்படி நம்ம ஓடணுமா? பல விதமான நீதியை தேடணும். கர்த்தருடைய நீதி என்ன? அந்த நீதியான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அநேகர் விழுந்து போய் கிடக்குறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள போய் நீங்களும் போய் விழாதீங்க. அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது, எவ்வளவு கிடைத்தாலும் திருப்தி கிடையாது, நன்றி அறிதல் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டவங்களோடு உங்களுடைய சகவாசமும் வேண்டாம், இப்படிப்பட்ட அநியாயமான ஆசைகளும் நமக்கு வேண்டான்றது தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இது ஒரு விடுதலையின் வாழ்க்கை, இது ஒரு கட்டு. இந்த கட்டிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். இந்த கட்டு நம்மை அமிழ்த்தி போடும், இதை நம்மை நாசத்துக்கு நேராக கொண்டு போகும். எனக்கு அன்பானவர்களே, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. புரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 13வது அதிகாரம் அதில் 5வது வசனம் இதே காரியத்தை குறித்து சொல்லுகிறது. என்ன? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. யாருங்க வேணும் நமக்கு? பணம் வேணுமா இல்ல கர்த்தர் வேணுமா? கர்த்தர் இருந்தா எல்லாமே உண்டு, எல்லாமே உண்டு. ஆனா இது வேண்டாம், கர்த்தர் வேண்டான்னு விசுவாசத்தை விட்டு நம்ம வழுவி இதன் பின்னதாக ஒரு ஓட்டத்தை ஓடணும்னா கர்த்தர் இருக்கிறாரு கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் இருக்கவே முடியாது, அந்த இடத்துல இருக்கவே முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கும் விடுதலை தரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீங்களோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அந்த விடுதலையின் வாழ்க்கையை பெறும்படிக்கு நாமும் சரியான ஒரு ஓட்டத்தை ஓடும்படியாக நம்மை முழுவதுமாய் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? இந்த விடுதலை வாழ்க்கை பெறுவதற்கு ஜெபங்கள் தேவைப்படுகிறது.
ஏசப்பா நாங்க சரியாய் நடக்கணும்னா, எங்களை நீங்க அந்த வழியில நடத்தணும்னா, ஏசப்பா நாங்க முழுவதுமா எங்களை உங்களுடைய கரங்களில ஒப்பு கொடுக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. ஏன்னா உலகம் அநேக கலரான அநேக அட்ராக்டிவ் காரியங்கள் நமக்கு காண்பித்து கொண்டேதான் இருக்கிறது. அதுல போய் விழாதீங்க. உங்களை கொண்டு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நாம தேவனுடைய பிள்ளைகள். அவரிடத்துல நாம் போய் சேர வேண்டியது அவசியம். உலகத்துல ஒரு கால் வச்சுட்டு மாம்சத்தின்படி நடந்துகிட்டு இதுவும் எங்களால பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்காதீங்க. யூதர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. அவங்க விசுவாசித்தாங்க. ஆனா அவங்களால தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ள முடியல, நிலைத்திருக்க முடியல. இந்த உபதேசம் கடினமாய் இருக்கு என்று சொல்லி அவரை விட்டு அநேகர் பிரிந்து போனார்கள். கேட்டுக்கு போகிற வாசல் தான் விசாலமாய் இருக்கிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். விடுதலை பெறக்கூடிய வாசல் அது இடுக்கமாய் இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் அது எப்படி இருக்கிறது? விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது. அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமன்பானவர்களே, இந்த விடுதலை பெறக்கூடிய அந்த வாழ்க்கையில் அந்த 12 பேர் மட்டும்தான் கர்த்தரோடு கூட இருந்தாங்க. அதுலயும் ஒருவன் கேட்டின் மகனாய் இருந்தான். அவன் கெட்டு போனான். மிச்ச 11 பேர் மட்டும்தான் அதை சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. அந்த விடுதலை வாழ்க்கையை சுதந்திரித்து கொள்ள முடிந்தது. அவர்களும் இன்னைக்கு நமக்கு இந்த விடுதலை வாழ்க்கையை குறித்து தான் நமக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். வேதத்துல இருக்கிற எல்லா காரியங்களும், பவுல் எழுதின நிரூபங்கள் எல்லாம் அது ஒரு விடுதலையின் வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு போய் விடுகிறது. அது ஜீவனுக்கு போகிற வாசலாய் இருக்கிறது. ஆமன்பானவர்களை, இந்த விடுதலையை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய கரத்துல நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்நாளிலேயும் நாங்க விடுதலை ஆக வேண்டும் என்று ஆண்டவரை நீர் விரும்பி இருக்கிறபடிக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. பலவிதமான கட்டுகளுக்குள்ளாக ஆண்டவரை சிக்கி கொண்டிருக்கிற உலகத்தின் மக்களை ஆண்டவரை நாங்க நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, சிறையிருப்பில் இருக்கிறவர்கள், அடிமத்தன வாழ்க்கையில இருக்கிறவர்கள், பாவ கட்டுகளில இருக்கிறவர்கள், மரண பயத்தில இருக்கிறவர்கள், ஆண்டவரே சிறைப்பட்டவர்களை ஆண்டவரை சிறையா ஆண்டவரை நீங்க கொண்டு போனீங்க கர்த்தாவே. பரிசுத்த தெய்வமே, உமக்கு அடிமைகளாக மாறும்படிக்கு ஆண்டவரே பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்து ஆண்டவரை கேட்டுக்கும் மரணத்துக்கும் ஆண்டவரை பலவிதமான அழிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். நாங்களோ ஆண்டவரே ஜீவனுக்கு நேரான வாசலை தெரிந்து கொள்ளும்படியாக அந்த இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தருவீராகப்பா. விடுதலை பெற்ற வாழ்க்கையை நாங்க பெற்றுக்கொள்ளுவதற்கு ஆண்டவரே அதுக்கு எல்லா விதமான கட்டுகளிலிருந்து நாங்க விடுதலை ஆக வேண்டும். அதற்கு சத்தியத்தை ஆண்டவரே நாங்க அறியும்படிக்கு, உம்முடைய வேத வார்த்தைகளில நாங்க நிலைத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க பரிசுத்த தெய்வமே. அப்பா, விசுவாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாயும் இருக்க, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அப்பா, உம்முடைய வேத சத்தியங்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள, அதன்படி வாழ எங்களை நாங்க முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இது முதற்கொண்டு கடமைக்காக ஜெபிக்கிறவர்களும் கடமைக்காக வசனம் வாசிக்கிறவர்களுமாய் இராமல் உம்முடைய வேத சத்தியம் என்ன சொல்லுகிறது, இந்த சத்தியத்தினால நான் வாழ்வதனால என்ன விடுதலை நான் பெற போகிறேன் என்பதை அறிந்து கொள்ள, பரிசுத்தமாகுதல் அதனால் கிடைக்கும் பலன் என்று வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறதப்பா. அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாங்க பெற்றுக்கொள்வதற்கு, அசுத்தமான யாவும் எங்களை விட்டு அகன்று போவதற்கு, மாம்சம் உலகம் பிசாசிலிருந்து விடுதலை பெறுவதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும். அந்த வழியில நாங்க நடக்கணும்ப்பா. நாங்க யாவரும் நடக்கணும் கர்த்தாவே. அப்பா, நாங்க சகோதர சகோதரிகளா இருக்கிறோம் கர்த்தாவே. விடுதலை பெற்றுக்கொண்டு சத்தியத்துல நடக்கும்படியான கிருபை எங்களுக்கு தாரும். மூர்க்க குணங்கள் ஆண்டவரை வேண்டாத துர்குணங்களில நாங்க சிக்கிக்கொள்ள கூடாது ஏசப்பா. தாழ்த்துகிறோம் கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.